உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சுழலும் புவியும் சற்றே நின்று திகைத்து பார்க்கும் அளவிற்கு செயலாற்றலில் வேகம், அர்த்த சாஸ்திரம் இயற்றிய சாணக்கியரை விஞ்சும் விவேகம், பாரி காரி வல்வில் ஓரி உள்ளிட்ட கடையெழு வள்ளல்களை விட வாரி வழங்கும் கருணை உள்ளம், தீய சக்திகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீர பராக்கிரமம், அரிஸ்டாட்டிலும் அசந்து போகும் அசாத்திய நுண்மான் நுழைப்புலம், ஷெல்லிக்கிணையான இலக்கிய செறிவு, பீத்தோவன் பிரமிக்கும்படியான இசை ஞானம், ஷேக்ஸ்பியரையும் கூர்ந்து கவனிக்க செய்யும் ஆங்கில ஆளுமை, ஐன்ஸ்டீனும் வியந்து நோக்கும் விஞ்ஞான பார்வை, அகில உலக அரசியல் வல்லுநர்களாலும் சிந்திக்கவியலாத புரட்சி திட்டங்களை புகுத்திய புதுமை, உச்சபட்ச கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அளித்த எடிசனையும் விஞ்சிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய பெருமை, அன்னை தெரசாவும் அகமகிழ்ந்த சேவை மனப்பான்மை, சீதக்காதியை விஞ்சிய பரோபகார சிந்தனை, ஏழ்கடலும் எதிர்க்க வந்தாலும் துணிவுடன் எதிர்நோக்கும் நெஞ்சுரம் ஆகிய அனைத்து திறன்களுடனும் நொடிக்கு நொடி மாறும் பிரபஞ்ச நிகழ்வுகளையும் சர்வதேச அரசியலில் ஏற்படும் அதிரடி மாற்றங்களையும் வானின் பால்வீதி முதல் விஞ்ஞான விதிகள் வரை அனைத்தையும் அறிந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லா மகோன்னத தலைவராக வள்ளல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். மக்களும் மாக்களும் போற்றும் மனிதருள் தெய்வமாக, நலிந்தவர்களின் வாழ்வை நலம் பெறச் செய்யும் தலைவராக, ஏழைகளின் ஏந்தலாக, மாணவர்களின் கடவுளாக, தாய்க்குலங்களின் துயர் தீர்த்த அன்னையாக, இளைஞர்களின் முன்னுதாரணமாக, முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி உலகின் வழிகாட்டியாக விளங்கும் பொன்மன தலைவி கருணை கடல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நானிலத்தில் பிறந்தமைக்கு என்னதவும் செய்தோம் என உள்ளம் உருக இறைவனிடம் அன்றாடம் நன்றி செலுத்துகின்றனர் தமிழ் மக்கள். மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் ஆழ்கடலின் ஆழத்தை விட அதிகம் என்பதால் 2ஆம் பசுமை புரட்சி மூலம் விவசாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களான புதிய ஏரிகள், குளங்கள், புதிய கால்வாய்கள், வழங்கு வாய்க்கால்கள், புதிய தடுப்பணைகள், படுகை அணைகள் அமைத்தல், தளமட்ட சுவர்கள் ஏற்படுத்தும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள மற்றும் அமைக்கப்படுகின்ற ஏரிகள், குளங்கள், புதிய கால்வாய்கள், வழங்கு வாய்க்கால்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் தொண்டமான்துறை கிராமத்தில் விஸ்வக்குடி அருகில் கல்லார் ஓடையின் குறுக்கே 859.91 ஏக்கர் புதிய நிலங்கள் பாசனம் பயன்பெறும் வகையில் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக ஒரு ஏரி அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீர் மேம்படுவதால் கூடுதலாக 1151.49 ஏக்கர் கிணற்று நீர் பாசன பரப்பு பயன்பெறும். தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் வட்டம் மத்தளப்பள்ளம் ஆற்றின் குறுக்கே 14 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 55.632 மில்லியன் கன அடி கொள்திறன் கொண்ட புதிய ஏரி அமைக்கும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் ராமகொண்டஹள்ளி, கஞ்சால் நத்தம் மற்றும் நாகமரை கிராமங்களில் முதல் மற்றும் 2ஆம் பாகங்களில் முறையே 700 ஏக்கர் மற்றும் 400 ஏக்கர் புதிய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் கொத்தையம் அருகே நல்லத்தங்கால் ஓடையின் குறுக்கே 31.10 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட குளம் அமைக்கும் பணி 6 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தினால் 808 ஏக்கர் புதிய நிலங்கள் பாசன வசதி பெறும். மேலும் அருகாமையில் உள்ள கிணறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து கிணற்று நீர் பாசனம் மற்றும் குடிநீர் வசதி மேம்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் கஞ்சம்பட்டி ஓடையில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் கடலாடி வட்டங்கள் சாயல்குடி மற்றும் இதர கண்மாய்களுக்கு நீர் வழங்கும் பொருட்டு 18 கோடி ரூபாய் செலவில் வெள்ள நீர்க்கால்வாய் அமைக்கும் பணி முன்னேற்றத்தில் உள்ளது. இத்திட்டத்தினால் 43 கண்மாய்களின் கீழ் உள்ள 4246.91 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி பெறும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள 28 ஏரிகளுக்கு பாலைக்குழி ஏரியிலிருந்து புதிய வழங்கு கால்வாய் அமைத்து தண்ணீர் வழங்கும் திட்டம் 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 854.98 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி பெறுகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் விருப்பம்பட்டி குளத்திலிருந்து பழையத்தோட்டம் குளம் வரை மற்றும் இதர 4 ஏரிகள் மற்றும் 1 குளம் ஆகியவற்றிற்கு வழங்கு கால்வாய் அமைக்கும் பணி 1 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெண்ணையாற்றின் நீரை விருப்பப்பட்டு ஏரியில் இருந்து வரத்து கால்வாய் அமைத்து திருப்பிவிட்டதன் மூலம் வலைத்தோட்டம் ஏரி, மூங்கன் ஏரி, ஒடிக்கல்லனூர் ஏரி, குட்டூர் ஏரி, திப்பம்பட்டி ஏரி மற்றும் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள 1 குளம் பயனடைகின்றன. இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வரண்டள்ளி, அய்யலாம்பட்டி, கரடனூர், ஒடிக்கல்லனூர், திப்பம்பட்டி மற்றும் வலைத்தோட்டம் ஆகிய கிராமங்களில் 207 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் பெண்ணாகரம் வட்டங்களில் உள்ள தொட்டலாம்பட்டி ஏரி, பாப்பாரப்பட்டி ஏரி மற்றும் 15 ஏரிகளுக்கு ஜெர்தலாவ் கால்வாயிலிருந்து புதிய வழங்கு கால்வாய் அமைக்கும் திட்டம் 6 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சின்னாறு அறையின் வெள்ள உபரி நீர் ஜெர்தலாவ் ஏரி வழியாக திருப்பி விடப்பட்டு 814 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகள், படுகை அணைகள், தளமட்ட சுவர்கள் ஏற்படுத்தும் பணிகள் நிறைவடைந்தும் முன்னேற்றத்திலும் இருக்கின்றன. இவை பற்றிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவைக்காக மேற்கொள்ளப்படும் உட்கட்டமைப்பு பணிகளில் ஒன்றாக நிலத்தடி நீரை செறிவூட்டி தேவைக்கேற்ப மீளப்பெற வழிவகை செய்ய திருவள்ளூர் மாவட்டம் திருக்கண்டலம் கிராமத்தில் கொசஸ்தலையாற்றின் குறுக்கே 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளன. இத்திட்டத்தின் மூலம் நீர் இருப்பு 160 மில்லியன் கன அடியாக மேம்படுத்தப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் கம்பரசம்பேட்டை கிராமம் முத்தரசநல்லூர் அருகே காவேரி ஆற்றின் குறுக்கே 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு நீர் இருப்பு மேம்படுத்தப்படுவதால் திருச்சிராப்பள்ளி மாநகர குடிநீர் வழங்கும் திட்டம் மற்றும் இதர பெரிய குடிநீர் வழங்கும் திட்டங்களுக்கு கோடை காலத்திலும் குடிநீர் வழங்கிட ஏதுவாக நிலத்தடி நீர்மட்டத்தினை மேம்படுத்தும் நோக்குடன் இத்திட்டம் செயலாக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பணையை சுற்றி 4 கிலோமீட்டர் சுற்றளவிலான பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்து காணப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் காவேரி ஆறு, அதன் உபநதிகள் மற்றும் வடிகால்களில் 11 தளமட்ட சுவர்கள் மற்றும் 14 தடுப்பணைகள் அமைக்க 67 கோடியே 68 லட்சம் ரூபாய் ஒப்பளிக்கப்பட்டுள்ளது. 11 தளமட்ட சுவர் கட்டுமான பணிகளில் ஒரு பணி முடிவுற்று எஞ்சிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் மூலம் ஆறுகளில் பல்வேறு இடங்களில் தளமட்ட சுவர்கள் கட்டுவதன் மூலம் உரிய படுகை மட்டம் மீளப் பெறப்படும். தடுப்பணைகள் கட்டுவதன் மூலம் தண்ணீர் தேக்கி நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் 41,384 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி செய்யப்பட்டு விவசாயிகள் பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் இடது கரையில் எல்லி சேடல் முதல் 109 மீட்டர் கான்கிரீட் பாதுகாப்பு சுவர் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு நீர்க்கசிவு தடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி, கடலூர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, திருப்பூர், கரூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் 125 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிலத்தடி நீரை செறிவூட்டி நிலத்தடி நீர் வளத்தினை பெருக்குவதோடு நீரின் தரத்தினை உயர்த்தி குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் பாசனத்தை மேம்படுத்திட வழிவகை செய்திட செயலாக்கத்தில் உள்ள 38 தடுப்பணைகள் கட்டும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 24 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்ட 54 ஏரிகளின் படுகைகளில் நிலத்தடி நீர் வளத்தினை பெருக்கிட 57 செயற்கை முறை நிலத்தடி நீர் செறிவூட்டு கிணறுகள் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் நீர் இருப்பினை மேம்படுத்த 3 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 8 தடுப்பணைகளும், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் 3 கோடியே 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில்
2 தடுப்புச் சுவர்களும் கட்டப்பட்டுள்ளன. மேலும் ஏரிகள், கால்வாய்கள், அணைக்கட்டுகள் மற்றும் குளங்களை உள்ளடக்கிய 10 பாசன கட்டமைப்புகள் கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 5,26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு நவீனப்படுத்தப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வலசை கிராமம், கமுதகுடி கிராமம், குன்னப்பநேந்தல் கிராமம், தெளிச்சாத்தநல்லூர் கிராமம், மந்தி வலசை கிராமம் அருகே தலா ஒரு படுகை அணை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்தும் முன்னேற்றத்திலும் உள்ளன. இதனால் 46,871 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. சிவகங்கை மாவட்டத்தில் அத்தனூர் கிராமம், லாடனேந்தல் கிராமம் அருகே தலா ஒரு படுகை அணை, கடலூர் மாவட்டத்தில் படுகை அணை அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இப்ப பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நாட்டார்கால் மற்றும் அதன் 16 கண்மாய்களுக்கு நீர் வழங்க ஏதுவாக வலசை கிராமம் அருகே வைகை ஆற்றின் குறுக்கே ஒரு படுகை அணை அமைக்கும் பணி 19,86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தில் வைகை ஆற்றிலிருந்து கீழ் நாட்டார்கால் வெள்ள கால்வாய்களுக்கு எளிதாக நீர் சென்று 8,369 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கூத்தங்கால் வழங்கு கால்வாய் மூலம் 36 கண்மாய்களுக்கு நீர் வழங்கும் பொருட்டு கமுதகுடி கிராமம் அருகே வைகை ஆற்றின் குறுக்கே படுகை அணை அமைக்கும் பணி 19,70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தினால் வைகை ஆற்றிலிருந்து பிரியும் கூத்தங்கால் வழங்கு கால்வாயின் 36 கண்மாய்களின் கீழுள்ள 5,333 ஏக்கர் நிலங்களுக்கும், பார்த்திபனூர் மதகணையில் பிரியும் இடது பிரதான கால்வாயின் 21 கண்மாய்களுக்கு கீழ் உள்ள 14,787 ஏக்கர் நிலங்களுக்கும் பாசன உறுதி அளிக்கப்படும். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் மதகணையின் கீழுள்ள குன்னப்பநேந்தல் கிராமத்தில் வைகை ஆற்றின் குறுக்கே படுகை அணை அமைக்கும் பணி 19,50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் நீரின் தரமும் மேம்படுத்தப்படும். மேலும் அருகிலுள்ள கிணறுகளின் நீர்மட்டம் உயர்வதால் 13,614 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி பெறும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 14 கண்மாய்களுக்கு நீர் வழங்க ஏதுவாக தெளிச்சாத்தநல்லூர் கிராமம் அருகே வைகை ஆற்றின் குறுக்கே படுகை அணை அமைக்கும் பணி 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் மேல நாட்டார்கால் வாய்க்கால் மற்றும் பார்த்திபனூர் மதகணையின் இடது பிரதான கால்வாயின் 37 கண்மாய்கள் மூலம் 6,920 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி பெறும். ராமநாதபுரம் மாவட்டம் களரி வாய்க்கால் மற்றும் வலது பிரதான கால்வாயின் கண்மாய்களுக்கு நீர் வழங்கும் பொருட்டு மந்தி வலசை அருகே வைகை ஆற்றின் குறுக்கே 14,20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு படுகை அணை அமைக்கும் பணி முடிவடைந்துள்ளது. களரி கிளை வாய்க்காலிலிருந்து 52 கண்மாய்கள் மூலம் 9,029 ஏக்கர் நிலங்களும், பொட்டித்தட்டி கிராமத்தின் கீழ்ப்புறம் அமைந்துள்ள வலது பிரதான கால்வாயிலிருந்து 16 கண்மாய்கள் மூலம் 3,181 ஏக்கர் நிலங்களும் பாசன உறுதி பெறுகின்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் அத்தனூர் கிராமத்தில் பார்த்திபனூர் பெரிய மற்றும் சிறிய கண்மாய்கள், வன்னிக்குடி கண்மாய் மற்றும் 2 கண்மாய்களுக்கு நீர் வழங்குதலை உறுதி செய்திட வைகை காவிரி ஆற்றின் குறுக்கே படுகை அணை அமைக்கும் பணி 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 1,964 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன உறுதி செய்யப்பட்டு பயனடைகின்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் லாடனேந்தல் கிராமம் மாரநாடு கண்மாய் மற்றும் 9 கண்மாய்களுக்கு நீர் வழங்கும் பொருட்டு வைகை ஆற்றின் குறுக்கே படுகை அணை அமைக்கும் பணி 12,85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்துள்ளது. இதனால் வைகை ஆற்றில் தற்போதுள்ள மதகின் மூலம் வலது பிரதான கால்வாய்க்கு தண்ணீர் வழங்குதல் உறுதி செய்யப்பட்டு 5,300 ஏக்கர் பாசன நிலங்கள் பயனடைகின்றன. கடலூர் மாவட்டம் பெரிய ஓடையின் குறுக்கே படுகை அணை கட்டும் பணி 5,50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தெற்கு பிரதான கால்வாயின் மூலம் பாசன விரிவாக்கத்திற்காக தண்ணீர் வழங்கப்படுவதோடு வினாடிக்கு 15,000 கன அடி வெள்ள நீரை வெளியேற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் பசுமை புரட்சியின் உயரிய நோக்கங்களை அடைவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மற்றும் அமைக்கப்பட்டு வரும் புதிய ஏரிகள், குளங்கள், புதிய கால்வாய்கள், வழங்கு வாய்க்கால்கள், புதிய தடுப்பணைகள், படுகை அணைகள்,
தளமட்ட சுவர்கள் ஆகிய பணிகளுக்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தட்டாங்குளத்தில் மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் தடுப்பணை கட்டினதுனால நிலத்தடி நீர் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. குடிநீருக்கு பஞ்சம் இல்லை. விவசாயிகளுக்கும் கிணத்து தண்ணி பூராமே ஊறி கொஞ்சம் நல்லா செழிம்பா இருக்கு. அம்மா அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தடுப்பணை கட்டினதுனால நிலத்தடி நீர் உயர்ந்து தண்ணீர் பஞ்சம் தீர்ந்து எங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருச்சு. சொல்லப்படுத்த கிராமத்தில் தடுப்பணை கட்டினார்கள். இதை கட்டிய பிறகு இந்த பகுதி விவசாயம் நன்றாக இருந்தது. குடிநீர் பிரச்சனையும் எங்களுக்கு தீர்ந்து விட்டது. மாண்புமிகு அம்மா அவருங்க மத்தாளப்பள்ளத்துக்கு குறுக்க ஒரு டேமு கட்டி எங்களுக்கு 2014 டேமு திறந்து ஏழையாக எங்கள் விவசாயிகளுக்கு இந்த டேமை வழங்கி எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கி இருக்காங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தண்ணி டேம்புனால நாங்கள் விவசாயம் நிறைய பண்ணியிருக்கிறோம். குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. சோளம் செஞ்சுக்கிறோம், ஆரியம் செஞ்சுருக்கிறோம். மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. 8 கிராம ஊராட்சிகள் பயன்படும் வகையில் இத்திட்டமானது தமிழக அரசால் 6.25 கோடியில் உருவாக்கப்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 17 ஏரிகள் இணைக்கப்பட்டுள்ளது. 22 கிலோமீட்டர் கால்வாய் நீளமாகும். இதன் மூலம் 815 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். பொதுப்பணித்துறை சார்பாக தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜகத்லாவ் ஏரி கால்வாயிலிருந்து 100 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டமானது அம்மா அவர்களால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களின் சார்பாகவும் அனைத்து பிரமுகர்கள் மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2014 அம்மா அவர்கள் இந்த வானம் பார்த்த பூமிக்கு ஒரு மத்தாள பள்ளத்து குறுக்கே ஒரு டேம் கட்டி இந்த டேமின் வாயிலாக 1100 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வருகிறது. நாங்கள் இப்பொழுது நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, நெல் ஆகிய விவசாயங்களை செய்து விவசாயிகள் நல்ல மகசூலை பெறுகிறார்கள். இந்த மகசூலை பெருக்கி தந்த மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அம்மா அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா செஞ்சுவிட்டு இப்போ 3 பஞ்சாயத்தின் வாயிலாக தண்ணீர் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. நல்லா இப்போ வந்து ராகி, மக்காசோளம், நெல், நிலக்கடலை இதெல்லாம் போன்ற விளாமைகள்லாம் நம்ம பயிரிடப்பட்டு செழிப்பாக நடந்து வந்துகிட்டு இருக்கிறது. அம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் விவசாயிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்ணாகரம் வட்டம், தருமபுரி வட்டம், பாலக்கோடு வட்டம் ஆகிய 3 வட்டங்களுக்கு இந்த கால்வாய் சென்று பயனடைகிறது. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இந்த விவசாயிகள் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாலைவனமாக இருந்த எங்கள் ஏரியா இப்பொழுது ஒரு 100 ஏக்கருக்கு பக்கம் எல்லாம் விவசாயம், நெல் சாகுபடி, நெல், மிளகாய், கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்கள் அனைத்தும் சாகுபடி செய்து மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதனால் மக்கள் முதல்வருக்கு நன்றி. அம்மா அவர்கள் ஆணையிட்டின்படியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி டேமிலிருந்து 28 ஏரிகளுக்கு கால்வாய் வெட்டி நீர்ப்பாசனை செய்து கொடுத்தார். இந்த பகுதியின் சார்பாகவும் பகுதியின் மக்களின் சார்பாகவும் அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 3 வருடங்களில் கால்வாய் எடுக்கப்பட்டு எங்களுக்கு தண்ணீர் விடப்பட்டு இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட 5 ஏரிகளும் நிரப்பப்பட்டது. இதனால் 4500 ஏக்கர் நீர் பாசப்பட்டது. இங்கு மொத்தம் 11,000 குடும்பங்கள் இதனால் சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கிறது. அம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் விவசாய சங்கத்தின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்களுக்கு தடுப்பான ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால எங்களுக்கு ஆற்று வாய்க்கா பிரச்சனை இல்லாமல் தண்ணி பாஞ்சிச்சு. இப்போ ரெட்டை வாய்க்காங்கிறது தென்பெரம்பூர், பனவேலி வரைக்கும் அது பாயுது. இந்த ஆற்று வாய்க்கால்ங்கிறது கள்ளப்பெரம்பூர், தென்னங்குடி, பிள்ளையார் நத்தம், சக்கரசாமம், சீராலூர் இது வரைக்கும் எங்களுக்கு 2500 ஏக்கர் வரைக்கும் இதில் பாசன பிறப்பு இதில் ஒன்று தண்ணி பாஞ்சி இருந்துச்சு. இது ஏற்படுத்தி கொடுத்த மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறதுக்கு விரும்புகிறோம். சித்தாறு கிராமத்தில் அமைந்த இந்த தடுப்பணையின் மூலமாக நிலத்தடி நீர் வெகுவாக உயர்ந்திருக்கு. வெண்ணாற்றுங்கிறதுல ஏன்னா இப்போ இந்த தடுப்பணை மூலமாக தண்ணி இருக்கிறதுனால கால்நடைகள்லாம் கூடைகளில் தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை மற்ற குளியப்பாட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அதே மாதிரி நிலத்தடி நீர் உயர்ந்ததுனால பம்பு செட்டு மூலியமாக குறுவை சாகுபடி பண்ணுறவங்கலாம் சாகுபடி பண்ணுவதற்கு ஏற்ற அமைப்பு சூழ்நிலை உருவாகி உள்ளது. இந்த தடுப்பணையை கட்டி கொடுத்த தமிழக அரசுக்கும் அம்மா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தடுப்பணையில் போதிய அளவு நீர்மட்டமும் தேங்கி உள்ளதனால் தண்ணி பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை.
இது செய்து கொடுத்த தமிழக அரசுக்கும் அம்மா அவர்களுக்கும் எங்கள் கிராம மக்கள் மூலமாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகை ஆற்றின் குறுக்கே தெளிச்சத்தநல்லூர், கமுதக்குடி, கேவலசை, இன்னொரு இடத்துல மொத்தம் 4 இடத்துல 78 கோடி மதிப்பில் இந்த மாதிரி தேக்கணை கட்டியிருக்காங்க. இந்த தேக்கணை கட்டியிருக்கிறதுனால கடலுக்கு வீணாக போயிட்டு இருந்த தண்ணி வந்து தேக்கி வச்சு பாசனத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நிலத்தடி நீர்மட்டமும் கூடுது. இதனால மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தடுப்பணை கமுதக்குடி, தெளிச்சத்தநல்லூர், குணைப்பிணைந்தல், வலசை 4 இடங்களில் 78 கோடி மதிப்பிலான தடுப்பணை கட்டி நல்லா சிறப்பாக செஞ்சதால் 12,300 கண்ணடிக்குள்ள தண்ணிகளை சிக்கனம் பண்ணி நாங்கள் விவசாயத்திற்கு நல்லபடியாக செயல்படுத்தி பாசனத்துகளை நல்லபடியாக நாங்கள் பயிர்களை செழிக்க வைத்தோம். மக்களின் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் விவசாய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தக திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் புதிய ஏரிகள், குளங்கள், புதிய கால்வாய்கள், வழங்கு வாய்க்கால்கள், புதிய தடுப்பணைகள், படுகை அணைகள் அமைத்தல், தளமட்ட சுவர்கள் ஏற்படுத்தும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.